கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தேவன் இந்த 9வது மாதத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் நம்மோடு பேசுவாராக. தேவன் இந்த 9வது மாதத்திற்கென்று காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதத்திலிருந்து 15வது வசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை நாம் தியானிப்போமாக. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில தேவனாகிய கர்த்தர் இந்த 9வது மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம் இந்த வசனத்திலிருந்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனுக்கும் மனிதனுக்குள்ளதான நல்ல ஒரு தொடர்பை கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் நம்மை இந்த மாதத்திலே நம்மை விடுவிக்கிறவராயும் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாயும் தேவன் மாற்றப் போகிறார். ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளே, கடந்த 8 மாதங்கள் தேவன் நம்மோடு கூட இருந்து பல காரியங்களிலே பல விதத்திலே நம்மை விடுவித்து நடத்தின தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த 9வது மாதத்திலும் கூட நம்மை விசேஷித்த வண்ணமாக நம்மோடு இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆம், நம்முடைய ஆண்டவர் எவர்களை விடுவிக்கிறார், எவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91:14வது வசனம். சங்கீதம் 91:14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடினால நான் அவனை விடுவிப்பேன். இந்த வசனத்தின்படி நமக்கு என்ன தெரிகிறது? தேவன் தம்மிடத்தில் வாஞ்சியா இருப்பவர்களை, எவர்களெல்லாம் கர்த்தர் மேல் வாஞ்சியா இருப்பார்களோ, கர்த்தருடைய காரியங்களிலே வாஞ்சியா இருப்பார்களோ, ஆவிக்குரிய காரியங்களிலே வாஞ்சையோடு தாகத்தோடு இருப்பார்களோ, அவர்களை அவருடைய வாழ்க்கையில விடுதலையோடு கூட அவர்களை ஆசீர்வதித்து அவரை மகிமைப்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றுகிறார். வாஞ்சி இருக்க வேண்டும். நம் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியமானது நாம் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்க வேண்டுமா? ஆம், வாஞ்சை இல்லாமல், கடவுள் மேல் தாகம் இல்லாமல், ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை விடுதலையாக்கணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் என்று எதிர்பார்ப்பது தவறு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து அந்த வாஞ்சியுள்ள பிள்ளைகளை, கர்த்தர் மேல் பாசமாயிருப்பவர்களை, கர்த்தர் மேல் நேசமாயிருப்பவர்களை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 54:7வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 54:7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. ஆமென். பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும், எனக்கு இருக்கும் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். கர்த்தர் மேல் நாம் வாஞ்சியா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியங்கள் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆராதனைகளிலே வாஞ்சியா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கிரியைகள், ஜெபம், வேத வாசிப்பு மற்றும் காணிக்கை செலுத்துவது போன்ற தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் வாஞ்சியாய் இருப்போமே ஆகில், நம்முடைய தேவன் நமக்கு வரும் நெருக்கங்களின் மத்தியிலே, உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே என் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஆம், நெருக்கங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக விதமான நெருக்கங்கள் நம்மால பார்க்க முடியும். பண நெருக்கடி, ஆமென், பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்குகிறதை பார்க்கிறோம்.
பணம் மட்டும் அல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் அநேக விதமான நெருக்கங்கள், பலவீனங்கள், சோதனைகள், கஷ்டங்கள். யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த கதறுதலோடு கூட இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம், கர்த்தர் உன்னை விடுதலையாக்க, கர்த்தர் உன்னை விடுவிக்க ஆவலோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் வாஞ்சியாயிருப்போமே ஆகில் நம் தேவன் நம்மை விடுதலையாக்குகிற தெய்வமாயிருக்கிறார். ஆமென். நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில, ஒருவேளை இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்கின்ற நீங்களும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆம், பக்தனாகிய தாவீதுக்கு விடுதலை கொடுத்த தேவன் உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் விடுதலை கொடுத்து நம்மை நடத்துவார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் 107 அதிகாரம் 6வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்துகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். முதலாவது நெருக்கத்திலிருந்து விடுதலை பார்ப்போம். இரண்டாவதாக இக்கட்டுகளில் மத்தியிலே ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸஸ், அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான அழுத்தங்கள், நெருக்கங்கள், இக்கட்டுகள், இவைகள் மத்தியில வாழ்கிற நம்மை அவர் விடுதலையாக்குவார். இந்த 9வது மாதம் நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டுகளிலே சிக்கி தவிர்க்கிறீர்கள் என்பது நான் அறியேன். ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால இந்த மாதம் அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன், உன் இக்கட்டிலிருந்து விடுவிப்பேன், உன் நெருக்கத்திலிருந்து விடுவிப்பேன். ஆமே. அது மட்டுமல்ல, வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாரையெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கினார், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் விடுதலையாக்கினார் என்று நான் ஒரு சிலரை உங்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன், முடிக்க விரும்புகிறேன். ஏற்றல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7 அதிகாரம் 9 வசனமும் 10வது வசனமும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 9 மற்றும் 10. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். ஆம், இந்த வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அன்பு சகோதரன் யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். யோசேப் யாக்கோபுடைய 12 குமாரர்கள் ஒருவர். இந்த யோசேப்பு தன்னுடைய மூத்த சகோதரராலே வெறுக்கப்பட்டு பகைக்கப்பட்டு அந்த கோத்திரத்தால் பொறாமை கொண்டவர்களால் ஆமென் எகிப்திற்கு விற்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. எகிப்து தேசத்திலே ஒருவருக்கு விற்கப்பட்ட பொழுது அந்த எகிப்திலே அநேக விதமான பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. தேவனோ அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த யோசேப்புக்கு வந்த பிரச்சனைகள், நெருக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கம் வந்தது, இக்கட்டுகள் வந்தது, இன்னல்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, அவதூறுகள் வந்தது, குற்றம் சாட்டப்பட்டார், நிந்தைகளை அனுபவித்தார். இவைகளின் மத்தியில் வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார், எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்தது மட்டுமல்ல, அந்த எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு முன்பாக பார்வோன் என்கின்ற ராஜாவாலே ஆமென் அந்த ராஜாவுடைய சமூகத்தில் தேவன் கிருபை கிடைக்கும்படியாய் அனுகிரகம் செய்தார். அதற்கு வேண்டிய ஞானத்தை ஆமென் கிருபைகளை அருளினார். இது நிமித்தமாக அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்திலே அந்த ராஜா அவனை அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? இந்த 9வது மாதத்தில் தேவன் உன்னை விடுதலையாக்குவது மட்டுமல்ல, உன்னை உயர்த்தி மகிழ்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்றுமாய் நிச்சயமாய் நிறைவேறும். பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன். அது மட்டுமல்ல,
வேதத்திலே அநேக பக்தர்களையும் நாம் பார்ப்போம். பவுலும் சீலா என்கின்ற தேவ மனிதர்களை கர்த்தருக்கென்று உழைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினாலே அவர்களை அந்த ஊரார் அல்லது அந்த போர் சேவகர்கள் அவர்கள் ஊழியம் செய்ய போன இடங்களில் எல்லாம் அவர்களை விரட்டி அடித்து பலவிதமான துன்புறுத்தல்கள் உண்டாக்கி அவர்களை வேதனைப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். கடைசியாக அவர்களை சிறையிலும் அடைத்து அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் என்றால் தொழுமரத்திலே அவர்கள் கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கூட, அவர்கள் சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருந்தாலும் கூட, பூட்டப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் பாடி துதி செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்து அவர்களை தேவன் விடுதலையாக்குகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த 9வது மாதம் உன்னை விடுவிக்கின்ற மாதம். எந்த விதமான சிறைவாசமும் உன்னை அடக்கி வைக்க கூடாதபடி உன் தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுதலையாக்குவேன் என்று கட்டளை கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீசர்களிலே மூத்த சீடர் பேதுரு, அதுக்கு முன்பதாக அநேகரை அந்த அரசர்கள் கொலை செய்து பலவிதமான உபத்திரவங்களை அந்நாட்களில் செய்து கொண்டிருந்த காலங்களில் பேதுருவையும் சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று உட்காவல் அறையில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார்களாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ ஜனமே, சபையானது பேதுருவுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி உட்காவல் அறையிலே அந்த பேதுருவை தட்டி, தம்முடைய தூதனால தட்டி எழுப்பி விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து ஜெபிக்கின்ற அந்த ஜெப வீட்டுக்கு நேராக அழைத்து செல்கிறதை பார்க்கும். வேதத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்கள் உண்டு. நாமும் தேவன் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது, கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது, அவருடைய திருப்பணிகளின் மேல், ஆவிக்குரிய காரியங்களின் மேல் நம் வாஞ்சியாய் வாழ்வோமையானால் நம் தேவன் இந்த 9வது மாதத்தில் நம்மை நிச்சயமாகவே நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில, நம்முடைய இடுக்கங்களின் மத்தியில, நம்முடைய எல்லா விதமான துயரங்கள் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில வாழ்கின்ற நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம் தேவன் விடுதலையாக்குகிற தேவன். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆபிரகாம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே தேவன் அந்த ஜனங்களை எகிப்தை விட்டு விடுதலையாக்கி அந்த எகிப்தை விட்டு புறப்பட பண்ணின பொழுதும் கூட தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினாலும் அவர்களோ வென்றால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததினால, அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததினாலும், அக்கிரமக்காரர்களாய் காணப்பட்டதினாலும் அவர்கள் மீண்டும் வாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 43வது வசனம். சங்கீதம் 106:43. அநேக தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். பார்த்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை அவர் கர்த்தர் அநேக தரம் பல முறை அவர்களை விடுதலையாக்கி விடுவித்தவராய் காணப்பட்டார், அவரை ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் அவர்களோ தங்கள் யோசனைகளினால அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். தங்கள் யோசனைகளினால, எண்ணங்களினால தேவனுக்கு விரோதமாய் எழும்பினார், முறுமுறுத்தார், கலகம் பண்ணினார். அது நிமித்தமாய் தங்களுடைய அக்கிரமத்தினால் மீண்டும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டும் மீட்கப்பட்டும் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழாமல் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவர்கள் தங்களுக்கு தாங்களே கேடுண்டாக்கி கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்.
தங்களுக்கு தாங்களே அழிவுக்கு நேராக ஆமென் புறப்படுகிறவர்களாய், முகாந்தரம் இல்லாமல் அழிவுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, இதோ நாம் அப்படி இராமல் தேவன் நம்மை விடுதலையாக்கும்படியாக நாம் தொடர்ந்து தேவனுக்கென்று மகிமையாய் ஜீவிக்க, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு துணை செய்வாராக. பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குமாரன் யார்? இந்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கும் பொழுது அவன் உண்மையான விடுதலை பெற்று வாழ்வான். இந்த 9வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து மெய்யான விடுதலை, மெய்யான சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்னொன்று, நமக்கு சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கக்கூடியது நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இதே யோவான் எழுதிய புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 8:32 வாசிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்மை விடுதலையாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை விடுதலையாக்குகிறது அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகம். இந்த சத்தியத்தை, சத்தியமாகிய பரிசுத்த வேத வாக்கியங்களை நாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதன்படி நாம் நடக்கும் பொழுது, இந்த சத்தியம் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் நம்மை விடுதலையாக்குகிறதாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிற தேவன். இந்த வசனத்தினாலே நம்மை குணப்படுத்துகிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன். எனவே இந்த சத்தியத்தை நாம் கேட்போம், அறிவோம், இந்த சத்தியத்தை நேசிப்போம். இந்த சத்தியம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை இந்த 9வது மாதத்தில் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நம்மை விடுதலையாக்கி ஆமென் கர்த்தருக்கு மகிமையாக வாழ நமக்கு துணை செய்யும். கர்த்தர் இந்த 9வது மாதத்திலே உங்களோடு கூட இருந்து எல்லா நெருக்கத்திலும், எல்லா பலவீனத்திலும், எல்லா விதமான துயரங்களிலும், வேதனைக்குரிய தாக்கங்களில் இருந்து விடுவித்து ஆமென் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு மகிமையாக வாழ அருள் செய்வாராக. God bless you. தேவன் தாம் இந்த வசனங்களின்படி உங்களையும் என்னையும் நடத்துவாராக. கலங்காதிருங்கள். இந்த 9வது மாதம் கர்த்தர் சொன்னபடி, இதோ நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு உனக்கு அருளச் செய்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி என் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து, நாம் கூப்பிடும் பொழுது செவி கொடுத்து நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் ஏராளம். எனவே இப்பொழுதும் கூட தேவன் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதம் முழுவதுமாக காத்துக்கொள்வோம், அசை போடுவோம். நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மை வழிநடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹாப்பி செப்டம்பர்.